90 சங்கீதம் 15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் ஒருவர் தான் நம்மை மகிழ்ச்சியாக்க முடியும். ஆகையினால்தான் ஜனங்களுக்காக மோசே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். மகிழ்ச்சியானது அநேக நன்மைகளை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம். ஆனந்தம், மகா ஆனந்தம், மிகுந்த சந்தோஷம், அதிகமான சந்தோஷம், களிப்பு, ஆனந்த சந்தோஷம் என்கிற பல ஆசீர்வாதங்களின் பிரதிபலிப்புதான் மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில நாட்கள் தான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமாம். ஆனால் பல வருடங்கள் நாம் துன்பத்தை அனுபவித்திருக்கிறோமாம். அதற்கு பதிலாக சரியாக மகிழ்ச்சியின் அனுபவத்தை நமக்கு கொடுக்க நம் கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த மோசேயின் ஜெபம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. இந்த 90 சங்கீதத்தை ஆவலோடு படிப்பேன், தியானிப்பேன், மிகுந்த உற்சாகத்தை பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் தமது கோபத்திலிருந்து திரும்பி நம் மீது பரிதாபம் கொள்வார். நம் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலைதோறும் தமது கிருபையினால் திருப்தியாக்குவார். அவருடைய ஊழியக்காரருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய மகிமையின் கிரியைகள் வெளிப்படுமாம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் நம்மீது தங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராம். எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி. May the divine beauty of the Lord our God, may the divine pleasure of the Lord our God, may the divine favor of the Lord our God rest upon you and bless you. Amen.